பிள்ளையானை கும்பலோடு அகற்ற அரசாங்கம் தீவிர மும்முரம். ராஜபக்சர்களின் உண்மை முகத்தை அம்பலப்படுத்திய நபர். ஈழத்தமிழர்களுக்கு ஆபத்தாக போகும் ஐநாவின் முடிவு. செம்மணி வழக்கில் திடீர் திருப்பம். வெளிநாடுகளுக்கு தப்பிச் செல்ல தடை. மன்னாரில் 13வது நாளாகவும் தொடரும் மக்களின் போராட்டம். எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பல் விவகாரம். கப்பல் நிறுவனம் கூறியுள்ள திடுக்கிடும் தகவல். மன்னார் மக்கள் மடையர்கள் அல்ல, போராட்ட களத்தில் முன்னின்று செயற்பட்ட இளைஞர்கள் தெரிவிப்பு. முல்லைத்தீவில் மின்சாரமின்மையால் அவதியுறும் மக்கள். கடை அடைப்புக்கு ஆதரவு வழங்குமாறு மட்டக்களப்பு மாநகர சபை முதல்வர் மக்களிடம் கோரிக்கை. 2025 ஐநா ஆணையாளர் அறிக்கையில் ஈழத்தமிழர்களுக்கு காத்திருந்த அதிர்ச்சி. அதிகாலை வேளை கோர விபத்து, ஒருவர் பலி, 32 பேர் படுகாயம். தொடர்பென விரிவான செய்திகள். கடந்த மகிந்த ஆட்சி காலத்தில் பல்வேறு குற்றச்செயல்களில் ஈடுபட்ட முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவநேசத்துறை சந்திரகாந்தன் எனப்படும் பிள்ளையானை மற்றும் அவரின் கும்பலை முழுமையாக அழிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய கிழக்கு மாகாணத்தில் கடத்தல்கள், காணாமல் போதல்கள் மற்றும் துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்ட பிள்ளையானங்கள் பணியாற்றிய ஆயுததாரிகள் கைது செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரஷ்யாவுக்கான இலங்கையின் முன்னாள் தூதுவரும் ராஜபக்ஷ குடும்பத்தின் நெருங்கிய உறவினருமான உதயங்க வீரதுங்க மிக்ரக விமான கொள்வனவில் நடைபெற்ற மோசடியின் மிகப்பெரிய பங்குதாரராக அறியப்படுகிறார். அண்மையில் இது தொடர்பான விசாரணைகளுக்காக அவர் அழைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மிக் விமான கொள்வனவில் இலங்கையின் அரச நிதி பாரிய அளவில் மோசடி செய்யப்பட்டமை கண்டறியப்பட்டதோடு அதன் பின்னணியில் இருக்கும் இலங்கையின் ஆட்சியாளர்கள் தொடர்பிலும் கடந்த காலங்களில் பல தகவல்கள் அம்பலப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளரின் முதல்கட்ட அறிக்கை தற்சமயம் வெளியாகியுள்ளது. அறிக்கையில் இலங்கைக்கு கிடைத்துள்ள வரலாற்று சிறப்புமிக்க வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு முன்னோருங்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. நல்லாட்சி என்ற அரசாங்கம் ஆரம்பிக்கப்பட்ட போது இவ்வாறுதான் ஐநாவின் அறிக்கை வெளியாகியிருந்தது. எனவே இதை வரலாற்று சிறப்புமிக்க வாய்ப்பாக பார்க்க முடியாது என பலரும் தங்களுடைய கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றனர். தமிழர் தாயகத்தில் செம்மணி விவகாரம் மிக பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. அந்த வகையில் நேற்று செம்மணி தொடர்பான வழக்கு இடம்பெற்றது. தமிழர்கள் தொடர்ச்சியாக போராடி வருவதற்கு இணங்க நீதிமன்றம் கட்டளைகளை பிறப்பித்துள்ளது. இந்த நிலையில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் ராணுவ அதிகாரிகள் வெளிநாடுகளுக்கு தப்பிச் செல்ல முயல்வதாகவும் அவர்களுக்குரிய வெளிநாட்டு தடைகளை விதிக்குமாறும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மன்னார் மாவட்டத்தில் இடம்பெறுகின்ற காற்றாலை கனியமணல் செயல்திட்டங்கள் தொடர்பில் உறுதியானதும் இறுதியானதுமான தீர்வு கிடைக்கும் வரை போராட்டம் தொடர்ச்சியாக இடம்பெறும் என தெரிவித்து 13வது நாளாக மக்கள் போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர். மன்னார் பிரதான சுற்றுவட்ட பகுதியில் மக்கள் பல்வேறு கோஷங்களை எழுப்பியும் பல்வேறு வாசகங்கள் எழுதிய பதாதைகளை ஏந்தியவாறும் 13வது நாளாகவும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக அண்மையில் இடம்பெற்ற ஜனாதிபதியுடனான சந்திப்பில் காற்றாலை செயல் திட்டங்களை 1 மாத காலம் நிறுத்தி வைப்பதாக ஜனாதிபதியினால் வாக்குறுதி வழங்கப்பட்ட போதிலும் உறுதியான முடிவு வரும் வரை போராட்டத்தை கைவிடப் போவதில்லை என்று போராட்டக்காரர்கள் தெரிவித்துள்ளனர். முன்னதாக கடந்த வாரம் போராட்டம் இடம்பெற்ற நிலையில் 1 வார காலம் காற்றாலை செயல் திட்டத்தை நிறுத்தி வைப்பதாக எரிசக்தி அமைச்சர் தெரிவித்த நிலையில் அந்த வாக்குறுதி நிறைவேற்றப்படாமல் நள்ளிரவு நேரங்களில் காற்றாலை செயல் திட்டங்களுக்கான உதிரி பாகங்கள் மன்னார் நகருக்குள் மக்களின் எதிர்ப்பை மீறி கொண்டு செல்லப்படுகிறது. இந்த பின்னணியில் ஜனாதிபதியின் வாக்குறுதியில் நம்பிக்கையற்ற தன்மை காணப்படுவதன் அடிப்படையில் மக்கள் தொடர்ச்சியான போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றார்கள். குறிப்பாக ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரம் மற்றும் நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரம், உள்ளூராட்சி மன்ற தேர்தல் பிரச்சாரம் என அனைத்திலும் தேசிய மக்கள் சக்தியின் வாக்குறுதியாக காற்றாலை செயல் திட்டத்துக்கு அனுமதி அரசாங்கத்தால் வழங்கப்பட மாட்டாது என்று பகிரங்கமாக அறிவிக்கப்பட்டு வாக்குறுதியும் வழங்கப்பட்டது. இருந்த போதிலும் அவை நடைமுறைப்படுத்தப்படாத நிலையில் இந்த 1 மாத வாக்குறுதியை எவ்வாறு நம்புவது என்று பொதுமக்கள் கேள்வி எழுப்பியிருந்தனர். எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பல் பேரழிவுக்கு $1 பில்லியன் செலுத்த வேண்டும் என்ற இலங்கை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை கப்பல் நிறுவனமான எக்ஸ்பிரஸ் ஃபீடஸ் கடுமையாக ஆட்சேபித்துள்ளது. இந்த தீர்ப்பு நியாயமற்றது என்றும் உலகளாவிய கப்பல் போக்குவரத்துக்கு தீங்கு விளைவிக்கும் என்றும் அந்த நிறுவனம் கூறியுள்ளது. கப்பல் கேப்டனையும் உள்ளூர் முகவர்களையும் தங்களின் விசாரணைகள் முடிவதற்கு முன்பே நீதிமன்றம் தண்டித்ததாக அந்த நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது. 2021ஆம் ஆண்டு எக்ஸ்பிரஸ் பேர்ல் என்ற சரக்கு கப்பல் தீப்பிடித்து கொழும்புக்கு அருகில் மூழ்கியது. இதனால் பிளாஸ்டிக் துகள்கள் சிதறி இலங்கையில் மிக மோசமான கடல் மாசுபாடு ஏற்பட்டது. எனவே இலங்கை உட்பட பிற நாடுகளில் உள்ள துறைமுகங்கள் கசிந்த கொள்கலனை அகற்ற அனுமதித்திருந்தால் தீ விபத்து தவிர்க்கப்பட்டிருக்கலாம் என்று அந்த நிறுவனம் கூறியுள்ளது. மிகப்பெரிய $1 பில்லியன் கட்டணம் உலகளாவிய வர்த்தகத்தை பாதிக்கும் என்றும் இலங்கைக்கான கப்பல் செலவுகளை அதிகரிக்கும் என்றும் எக்ஸ்பிரஸ் ஃபீடஸ் எச்சரிக்கை விடுத்துள்ளது. எனவே சுற்றுச்சூழலுக்கும் நாட்டின் பொருளாதாரத்துக்கும் உதவும் நியாயமான முடிவுகளை வழங்குமாறு கப்பல் நிறுவனம் கோரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. முல்லைத்தீவு பொதுக்குடியிருப்பு பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட தேவிபுரம் பகுதியில் மின்சாரமின்மை மற்றும் வீதிகள் சீரின்றி காணப்படுவதால் அந்த பகுதியில் வசிக்கும் விவசாய குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக
தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்நிலையில் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் நேற்று குறித்த இடத்துக்கு நேரடியாக சென்று நிலைமைகளை பார்வையிட்டதோடு அந்த பகுதி மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினை தொடர்பிலும் கேட்டறிந்து கொண்டார். குறிப்பாக மேலும் இது தொடர்பில் தெரிய வருகையில் தேவிபுரம் பகுதியில் 2ஆம் குறுக்கு வீதி மற்றும் 3ஆம் குறுக்கு வீதி பகுதிகளில் 24க்கும் மேற்பட்ட விவசாய குடும்பங்கள் வாழ்ந்து வருவதோடு அந்த பகுதியில் 200 ஏக்கருக்கு மேற்பட்ட நிலத்தில் விவசாய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இருப்பினும் இதுவரை அந்த பகுதி மின் இணைப்பு பொருத்தப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக எரிபொருளுக்கு அதிக அளவில் செலவு செய்ய வேண்டியுள்ளதாக அந்த பகுதி விவசாய குடும்பங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரனிடம் கவலை தெரிவித்தனர். மேலும் இதன்போது நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரனுடன் புதுக்குடியிருப்பு பிரதேச சபை உறுப்பினர் சிவபாதம் குகணேசனும் இணைந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. மன்னாரில் காற்றாலை திட்டத்துக்கு எதிராக தொடர்ந்து போராட்டம் இடம்பெற்று வருகிறது. தற்பொழுது ஜனாதிபதியுடனான சந்திப்பின் பின்னர் 1 மாத கால அவகாசம் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் மன்னாரில் உள்ள இளைஞர்கள் கரிநிலம் என்கின்ற மிக பெரும் பாடல் ஒன்றை வெளியிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. எனவே கரிநிலம் என்ற பாடல் வெளியாகி சமூக வலைதளங்களில் பெரிதும் பேசுபொருளாக மாறியுள்ளது. நாங்கள் இந்த திட்டத்தை வேண்டாம் என்று கூறவில்லை, இந்த இடத்தில் என்று கூறுகிறோம். மன்னார் மக்கள் மனிதர்கள் அல்ல. குறிப்பாக சிலருடைய செயற்பாடுகள் வெறுக்கத்தக்கதாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே அந்த நிலத்தை நம்பியிருக்கும் மக்களை பலியாக்குவது நியாயமில்லை என்று குறித்த இளைஞர்கள் தெரிவித்துள்ளனர். தமிழத்தாயக பிரதேசமான வடக்கு கிழக்கில் ராணுவத்தின் ஆக்கிரமிப்புக்கு எதிராக எதிர்வரும் 18ஆம் தேதி திங்கட்கிழமை இடம்பெறவுள்ள கடையடைப்புக்கு மட்டக்களப்பு மாநகரில் உள்ள வர்த்தகர்கள் ஆதரவு வழங்க வேண்டும் என மாநகர சபை முதல்வர் சிவம் பாக்கியநாதன் கோரிக்கை விடுத்துள்ளார். இதேவேளை எதிர்வரக்கூடிய நாட்களில் இவ்வாறான போராட்டங்கள் இடம்பெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மட்டு மாநகர சபையில் இன்று இடம்பெற்ற ஊடக மாநாட்டில் மாநகர சபை முதல்வர் இந்த கடையடைப்புக்கு ஆதரவு கோரியுள்ளார். இலங்கை தமிழரசு கட்சி முன்னெடுத்துள்ள வடக்கு கிழக்கில் கடையடைப்பு போராட்டம் எதிர்வரும் 18ஆம் தேதி திங்கட்கிழமை இடம்பெறவுள்ளது. எனவே அன்றைய தினம் மாநகரில் உள்ள வர்த்தக நிலையங்களை மூடி ஆதரவு வழங்குமாறு பணிக்கின்றேன். வடக்கு கிழக்கில் இராணுவத்தினரின் அடாவடித்தனம் காரணமாக மக்களின் நாளாந்த வாழ்க்கை பாதிக்கப்படுகிறது. அண்மையில் இளைஞர் ஒருவர் இராணுவத்தால் தாக்கப்பட்டு உயிர் பறிக்கப்பட்ட அந்த குடும்பம் நிற்கதியாகி உள்ளது. எனவே தமிழர் தாயகத்தில் காரணமின்றி இருக்கின்ற இராணுவ முகாம்கள் அகற்றப்பட வேண்டும் என்று பல்வேறுபட்டவர்களின் கோரிக்கையை விடுத்துள்ள போதிலும் அது அகற்றப்படாமல் உள்ளது. தமிழ் மக்களுக்கான நீதி வேண்டி இந்த இராணுவ முகாம்கள் அகற்றி கோரி கடையடைப்பு இடம்பெற உள்ளது. எனவே மாநகரத்தில் உள்ள கடை வியாபாரிகள் அன்று தங்களின் கடைகளை மூடி இந்த போராட்டத்துக்கு ஆதரவு வழங்குமாறு மாநகர முதல்வர் என்ற வகையில் கோரிக்கை விடுப்பதாக அவர் தெரிவித்தார். ஐநா ஆணையாளர் அறிக்கையில் தமிழ் மக்கள் மீதுதான் இந்த இனப்படுகொலை நடைபெற்றது, தமிழ் மக்கள் மீதுதான் யுத்தம் நடைபெற்றது, பாதிக்கப்பட்டவர்கள் தமிழர்கள் தான் என்ற சொற்பதம் எந்த ஒரு இடத்திலும் குறிப்பிடப்படவில்லை என இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்தார். ஈழத் தமிழர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதி என்பது நேரடியாக உலகம் பார்த்துக் கொண்டிருந்த போது இடம்பெற்றது. தமிழர்களுக்குத்தான் இங்கே அநீதி இழைக்கப்பட்டது என்பதை கூறாமல் இதை உள்நாட்டு கலவரமாக பார்க்கிறார்கள். மேலும் ஐநாவுடைய அறிக்கை திருப்தியானது அல்ல என்று கூறிய அதேவேளை அறிக்கையை தாம் முற்றாக நிராகரிக்கவில்லை என்று சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். மன்னார் மற்றும் பூநகரியில் உள்ள 2 காற்றாலை மின் திட்டத்திலிருந்து இந்தியாவின் அதானி நிறுவனம் விலகிய நிலையில் சர்வதேச விலைமனு கோரல் மூலம் வேலை திட்டங்களுக்காக அந்த காணிகளை மீண்டும் வழங்க திட்டமிட்டுள்ளதாக எரிசக்தி அமைச்சர் குமார் ஜெயக்கொடி தெரிவித்தார். மன்னாரில் 250 மெகாவாட் மற்றும் பூநகரில் 234 மெகாவாட் திட்டங்களுக்கு அதானி நிறுவனத்திற்கு காணிகள் ஒதுக்கப்பட்டன. தற்போது அந்த காணிகளை வேறொரு நிறுவனத்துக்கு வழங்க முடியும் என்றும் பொருத்தமான விலையில் விலைமனுவை சமர்ப்பிக்க நிறுவனத்துக்கு அவை ஒதுக்கப்படும் என்றும் அமைச்சர் கூறியுள்ளார். மொனராகலை வெளியாய பகுதியில் இன்று அதிகாலை இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்ததோடு 32 பேர் காயமடைந்தனர். இலங்கை போக்குவரத்து சபை பேருந்தும் சுற்றுலா சென்ற தனியார் பேருந்தும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது. விபத்தில் உயிரிழந்த இலங்கை போக்குவரத்து சபை பேருந்து ஓட்டுநர் தம்பஹல்ல பகுதியைச் சேர்ந்த 32 வயதுடையவர் ஆவார். மேலும் பேருந்து விபத்தில் காயமடைந்தவர்கள் மொனராகலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.